Welcome to Mockiesgateacademy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Oxidation and Reduction பத்தி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில வர டாபிக். First real life examples என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம துணியில கலர் என்ன ஆகும், போயிட்டே இருக்கும் இல்லையா, ஃபேட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அதுவும் என்ன, இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் எரியுறது, குக்கிங் கேஸ், வுட், கோல் இந்த மாதிரி எரியும் போதும் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே எரியுது அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான். அடுத்தது ரஸ்டிங் ஆஃப் அயன் பார்ட்டிகல்ஸ். ரஸ்டிங்னா என்ன, துரு பிடிக்கிறது, அயான்ல துரு பிடிக்கிறது. இதுவும் என்ன, இதுவும் டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் தான். ஸோ இதுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் மட்டும் நடக்கும், சில இடத்துல ரிடக்ஷன் மட்டுமே நடக்கும், சில இடத்துல உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து நடக்கும். அதை நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, இதெல்லாம் நம்ம என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். இதுல நம்ம ஒரு ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது எப்படி ஈட்டபிள்ஸ், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல என்ன அதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபுட்டுல நம்ம சாப்பிடக்கூடிய கர்ட் எடுத்துக்கலாம், சீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி எந்த ஃபுட்டுல ஃபேட்டும் ஆயிலும் ரொம்ப நேரத்துக்கு தங்கி இருக்குதோ, ரொம்ப நேரத்துக்கு அதுல இருக்குதோ, அந்த ரொம்ப நேரத்துக்கு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்லோலி ஆக்சிடைஸ் ஆகும். இது ஆயிலும் ஃபேட்டும் ரெண்டுமே ஸ்லோலி ஆக்சிடைஸ் ஆகும். அப்படி ஆக்சிடைஸ் ஆகும்போது அந்த ஃபுட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கெட்டு போன ஒரு ஸ்மெல் அடிக்கும், இல்லைன்னா ஃபவுல் ஸ்மெல் அப்படின்றது அங்கிருந்து வரும். சோ இதுதான் ஆக்சிடேஷன் எப்படி நம்மளுடைய ஃபுட்ஸா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. சோ எந்தெந்த ஃபுட்ல ஃபேட்டும் ஆயிலும் ரொம்ப நேரம் தங்கி இருக்கிற ஃபுட்ல. ஓகேவா, இது ஒரு ஃபேக்ட். சோ எக்ஸாம்ல கேட்கும்போது உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது ரெண்டுமே கேட்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது, சோ இது ரெண்டுமே நம்ம எழுதிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், ஆக்சிடேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 2mg plus O2 gives 2mgO. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் அப்படின்றது இந்த இடத்துல சேர்ந்து நம்மளுக்கு மெக்னீசியம் ஆக்சைடா வெளியில வந்துருக்கு. So then addition of oxygen நடக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன, ஹைட்ரஜன் சல்பைட் கூட புரோமைன் சேரும் போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சல்பைட்ல இருந்து தனியா பிரிஞ்சு புரோமைன் கூட சேருது. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அடுத்து என்ன சொல்றாங்க, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த இடத்துல பாருங்க, Fe2 plus gives Fe3 plus plus எலக்ட்ரான் மைனஸ். ஸோ E மைனஸ்னா என்ன, அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அப்படின்னு பேரு. அந்த இடத்துல நம்ம நேம வச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஆக்ஸ் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது மூணு ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி, இது அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட் என்ன, ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்ன நடக்கும், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது. சோ இப்ப இதுக்கு பாருங்க, ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஆட் ஆகுது, அடிஷன் Na plus H2 gives 2NaH. அடுத்தது காப்பர் ஆக்சைடு plus H2 gives Cu plus H2. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஆக்சிஜன் இதுல இருந்து பிரிஞ்சு போயிட்டு வெறும் காப்பர் மெட்டல் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் Fe3 plus E minus gives Fe2 plus. இந்த இடத்துல என்ன இருக்கு, எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிட்டர்ஜென்ட்டை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணும் போது ஹீட் வெளியில வரும். இதுவும் ஒரு ஃபேக்ட் தான், இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட்டர்ஜென்ட் டிசால்வ் பண்ணும் போது வாட்டர்ல ஹீட் வெளியில வரும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷனும் இருக்கும், ரிடக்ஷனும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு, ஆக்சிடேஷன் என்ன சொல்லியிருக்கேன் நானு, ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அடிஷன் ஆயிட்டு ஹைட்ரஜன் மைனஸ் ஆயிட்டு எலக்ட்ரான் ஒண்ணு லாஸ் ஆகும். ஸோ அதுவும் இருக்கும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுவும் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. Zn plus CuSO4 gives Cu plus ZnSO4. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு இதுல என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிடாக்ஸ் ரியாக்ஷனா, அடுத்து இல்ல வெறும் ரிடக்ஷன் மட்டுமா, இல்ல வெறும் ஆக்சிடேஷன் மட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை நம்ம பாத்துக்கணும். நெக்ஸ்ட், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா,
evolution of heat energy வெளியில விடுது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸ் அப்படின்னா வெளியில போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. A பிளஸ் பி, அதாவது A அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் Bன்ற ப்ராடக்ட் கூட சேரும் போது Cன்ற ப்ராடக்டும் Dன்ற ப்ராடக்டும் உங்களுக்கு வெளியில கிடைக்குது. அதுக்கப்புறமா Q அப்படின்றது என்ன? எனர்ஜி எவல்யூஷன் ஆகுது. என்ன எனர்ஜி? ஹீட் எனர்ஜி. இதோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூல் அண்ட் கிலோ ஜூல். ஓகேவா? ஜூல் அண்ட் கிலோ ஜூல். சோ இதுல என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ரெஸ்பிரேஷன், ஆசிட் பேஸ், நியூட்ரலைசேஷன், கம்பஷன் ஆஃப் பெட்ரோல். சோ இதெல்லாமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. சோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸோதெர்மிக்னா ஹீட் எனர்ஜி வெளியில போறது. ஓகேவா? சோ எக்ஸ் அப்படின்னாலே வெளியில போறது அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக்னா என்ன அர்த்தம்? அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்குது. சோ அதுல எவல்யூஷன் பண்ணுது, இதுல அப்சர்வ் பண்ணுது. எண்ட் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிட்டு அதுதான் எண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ரியாக்ஷன் பாருங்க. A பிளஸ் பி பிளஸ் கியூ. கியூன்றது என்ன? அதுவும் எனர்ஜி தான். என்ன? அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். C பிளஸ் டி இல்ல அப்படின்னா A பிளஸ் பி C பிளஸ் டி மைனஸ் Q என்ன ஆகுது? அப்சர்வ் ஆயிக்குது. சோ இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம? ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மோனாக்சைடு. ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ல கான்சென்ட்ரேஷன்ல சேஞ்ச் ஆகும் பார்த்திருக்கீங்களா? ஒரு per யூனிட் டைம்ல கான்சென்ட்ரேஷன்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுதான் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அது வந்து பாசிட்டிவ் சைனா வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி வித் டைம். சோ பிளஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ், மைனஸ் அப்படிங்கிறது என்ன? டிக்ரீஸ் அப்படிங்கிறது. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பில இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல என்னது? ஏல டிக்ரீஸ் ஆகுது. இது மட்டும் மாத்திரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வேலன்சி. வேலன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. சோ எதுக்கு? பிட்வீன் டூ சேம் ஆட்டம்ஸ் ஆகவும் இருக்கலாம், டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆகவும் இருக்கலாம். சோ இது பாருங்க, வேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து போட்டிருக்க அந்த இடத்துல பாருங்க, இதுதான் வேலன்சி +1 +2. ஆனா இந்த இன்பிட்வீன்ல இருக்க எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? உங்களுக்கு மல்டிபிள் வேலன்சஸ் தான் உங்களுக்கு இருக்கும். சோ இன்பிட்வீன்ல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மல்டிபிள் வேலன்சஸ் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க +3, அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் -4, இடத்துல -3, -2, -1, 0. சோ இதெல்லாமே என்ன? உங்களுக்கு வேலன்சஸ் ஆஃப் எலக்ட்ரான். சோ இது இப்படியே நீங்க பீரியாடிக் டேபிள் போட்டு ஞாபகம் வச்சுட்டாலும் போதும். நெக்ஸ்ட் வேலன்சி 1 எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறேன். சோ பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், சில்வர், அமோனியம். இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ் இருக்கும். அதுவே நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ் என்ன? குளோரைடு அயான், புரோமைடு அயான், அயோடின் அயான், ஹைட்ராக்சைடு அயான், நைட்ரேட் அயான், பைகார்பனேட் அயான், சயனைட் அயான், நைட்ரேட், நைட்ரைட், அடுத்தது பெர்மாங்கனேட், அதுக்கப்புறம் பைசல்ஃபேட், குளோரேட், குளோரைட். சோ அந்த பீரியாடிக் டேபிள் நீங்க இதத்தான் வந்து நான் கொஞ்சம் எலாபரேட்டா அதுல சொல்லியிருக்கேன். இதை நீங்க கரெக்டா பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க இதை வந்து எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எதுக்கெல்லாம் வேலன்சி 2 இருக்கு அப்படின்றது எழுதியிருக்கேன். வேலன்சி 3 எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்றது எழுதியிருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு தனியா பிரிச்சு எழுதியிருக்கேன். சோ ஆல்கலி மெட்டல் உடைய வேலன்சி +1, ஆல்கலி எர்த் மெட்டல் வேலன்சி வந்து +2 அப்படிங்கிறது. சோ இப்படியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டேபிளர் காலம் போட்டு இது ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்ல அப்படின்னா ஆல்கலி மெட்டலோட வேலன்சி எல்லாமே என்ன? +1, ஆல்கலி எர்த் மெட்டலோட வேலன்சி எல்லாமே +2. அப்ப வேலன்சி 3 எதுல இருக்கும் அப்படின்றதுல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாலிவேலண்ட். பாலிவேலண்ட்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து மோர் தென் 2 வந்து அதுக்கு வேலன்சிஸ் இருக்கலாம் அப்படின்றதுதான். சோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு நேம்,
gold or Agnes. So இதுக்கெல்லாம் நேம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு வந்து கேக்குறாங்க எதுக்கு வந்து பாலிவேலன்ட் கேட்டயான்ஸ் இருக்கு சூஸ் பண்ணுங்க இதுல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுல இருக்க நேம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு அதை எழுதிக்கலாம். அதுக்குதான். ஸோ இதோட ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடியுது. இதுல ஒரு டைப் ஆஃப் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வரும். அது நான் தனி வீடியோவா போடுறேன். வித் சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸோட நான் வந்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.